கோதைமங்கலம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோதைமங்கலம் கிராமத்தில் கிராம மக்கள் ஒன்றிய 2 கிராம சபைகள் கூட்டத்தை நடத்தினர். இந்த கூட்டத்தின் வாயிலாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்துவது என்றும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்தும் அதற்கான முன்னேற்பாடு பணிகளையும் தீவிரப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல் வரக்கூடிய காலங்களில் கொசுவினால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பு சம்பந்தமான பணிகளையும் தீவிரப்படுத்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கிராமத்தில் வசிக்கும் திருமணமான பெண்கள் கருவுற்றவுடன் அருகில் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து ஆதார் அட்டை கண்டிப்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த கிராம சபை கூட்டத்தில் போதைமங்கல ஊராட்சி செயலாளர் மற்றும் பழனி ஊராட்சி மேற்பார்வையாளர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருத்தல். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருப்பின் சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். மனநலம் தொடர்பான பயிற்சிகள் வழங்குதல். தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளில் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ள அனைத்து மனநலம் தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்படுதல். மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல். அடையாள அட்டை பெற்றுள்ள பயிற்சியை குறித்து விவாதித்தல். கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். அங்கே போட சொல்றாங்க. 2வது மாசமா இருக்கவங்க மாசத்துக்கு ஒரு தடவை பாலசுந்தரம் வர்றதுக்கு ஏன் முழிக்கிறீங்க? அங்கே வந்தாதே நான் உங்களுக்கு பெனிஃபிட் அடைய முடியும். நீங்கள் வராமே எப்படி பெனிஃபிட் கேட்குறீங்க? அது